அன்பு செல்ல குட்டீஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம தமிழ் வகுப்புல இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? சாப்டர் 1 உயிரெழுத்துகள் மற்றும் ஆயுத எழுத்து பார்த்தோம் இல்லையா? அதை நல்லா எழுத கத்துக்கிட்டீங்க, படிக்க கத்துக்கிட்டீங்க, பார்க்காம சொல்லவும் கத்துக்கிட்டீங்க இல்லையா? மொத்தம் எத்தனை எழுத்துகள் படிச்சீங்க? ஞாபகம் இருக்கா? திங்க் பண்ணி பாருங்களேன். கரெக்ட். மொத்தம் 13 எழுத்துகள் நம்ம படிச்சோம் இல்லையா? சரி, அதுல 12 உயிரெழுத்துகள், ஆனாலேருந்து அவனா வரைக்கும் 12 உயிரெழுத்துகள். அப்புறம் 13வது எழுத்து ஆயுத எழுத்து, அது ஒரே ஒரு எழுத்து. சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம புது சாப்டர்க்குள்ள போக போறோம். இன்னைக்கு சாப்டர் 2 அடுத்த செட் ஆஃப் எழுத்துகள், அதாவது மெய் எழுத்துகள் பார்க்க போறோம். சரிங்களா? மெய் எழுத்துகள் அப்படின்னாலே மேல அந்த எழுத்துக்கு மேல என்ன இருக்கும்? ஒரு புள்ளி இருக்கும். சரிங்களா? ஒரு பொட்டு. பொட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இருந்ததுனாலே அதுக்கு பெயர் என்னது? அந்த எழுத்துக்கு பெயர் மெய் எழுத்து. சரிங்களா? இதெல்லாம் தான் மெய் எழுத்துகள். இந்த மெய் எழுத்துகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா மொத்தம் 18 எழுத்துகள். சரிங்களா? இந்த 18 எழுத்துக்களை தான் இந்த சாப்டர்ல நம்ம எழுதவும் படிக்கவும் பார்க்காம சொல்லவும் கத்துக்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு முதல் 6 எழுத்துகள் ஆன்ட்டி உங்களுக்கு சொல்லி தர போறேன். எப்படி உச்சரிக்கிறது, எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி தர போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன அப்படின்னா இக். ஃபர்ஸ்ட் எழுத்து இது பேர் என்னது? இக். இக். சரிங்களா? இது எப்படி எழுதுறதுன்னு கூடவே ஆன்ட்டி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன். சரிங்களா? அடுத்தது ஒரு ஹரிசாண்டல் லைன். அடுத்த மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன். அந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்து என்ன பண்ணணும்? ஒரு கர்வ் மாதிரி இப்படி போட்டு இப்படி ஒரு டிராயிங் மாதிரி, அவ்வளவுதான். ஒரு பெரிய ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு இப்படி போட்டு மேல என்ன பண்ணணும்? மறக்காம புள்ளி வைக்கணும். அப்படி வச்சாதான் என்னது? அது மெய்யெழுத்து. இதுக்கு பெயர் என்னது? இக். சரிங்களா? இதுக்கு பெயர் இக். இப்போ நம்ம அடுத்த எழுத்து பார்க்க போறோம். அடுத்த எழுத்து இந்த எழுத்துக்கு பெயர் இங்கு. இங்கு. சரிங்களா? இங்கு. இதை எப்படி எழுதுறதுன்னு இப்ப சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு வெர்டிக்கல் லைன், அடுத்தது ஒரு ஹரிசாண்டல் லைன், மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த வெர்டிக்கல் லைன் ஃபுல்லா போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லைன் ஃபுல்லா போடணும், செகண்ட் வெர்டிக்கல் லைன் இதோட நிறுத்திடணும். நிறுத்திட்டு என்ன பண்ணணும்? இதுல இருந்து மறுபடியும் ஒரு கர்வ் சி மாதிரி இப்படி போடணும். சரிங்களா? இங்கிலீஷ்ல சி போடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு மறக்காம என்ன பண்ணணும்? மேல புள்ளி வைக்கணும். சரிங்களா? இதுக்கு பெயர் என்னது? இங்கு. இங்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்து இக்கு. இந்த ரெண்டாவது எழுத்து இங்கு. சரியா? இப்ப அடுத்த எழுத்து பார்க்க போறோம். இதுக்கு பெயர் என்னது? இச். 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 இது எப்படி எழுத போறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல், ஹரிசாண்டல், மறுபடியும் என்னது? ஒரு வெர்டிக்கல் லைன், அதுல இருந்து மறுபடியும் என்னது? ஒரு கர்வ் போட்டு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் அந்த கர்வ் எழுத்துட்டு மறுபடியும் ஒரு ஹரிசாண்டல் லைன் இப்படி எழுத்துற வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல், ஹரிசாண்டல், அடுத்து ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு அது என்ன பண்ணணும்? ஒரு கர்வ் ஆட்டம் இழுத்து இங்க விட்டு இங்கேருந்து மறுபடியும் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு மேல என்ன பண்ணும்? ஒரு டாட், ஒரு புள்ளி. சரிங்களா? இதுக்கு பெயர் என்னது? இச். இச். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்து இக், ரெண்டாவது எழுத்து இங், மூணாவது எழுத்து இச். சரியா? அடுத்தது நாலாவது எழுத்து. நாலாவது எழுத்து இதுக்கு பெயர் என்னன்னா இஞ்ச். 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 சரிங்களா?
இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? ரவுண்ட் போட்டு அந்த ரவுண்ட்ல இருந்து ஒரு சின்ன கர்வ் இப்படி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஒரு ஹரிசாண்டல், அப்புறம் மறுபடியும் ஒரு வெர்டிக்கல். இந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்து என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப ஈஸி தான். இன்னும் பாத்தீங்கன்னா உயிரெழுத்துகள்ல ஏனா போட்டீங்க இல்லையா, ஏ, அதே மாதிரி போட்டுடுங்க, ஏ போட்டுடுங்க. சரிங்களா? ஏ போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா யானையோட தும்பிக்கை மாதிரி என்ன பண்ணணும், யானை தும்பிக்கை எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கொண்டு வந்து இப்படி போட்டுடுங்க. போட்டு மேல ஒரு மறக்காம புள்ளி வைக்கணும். இதுக்கு பெயர் இன்ச். சரிங்களா? ரொம்ப ஈஸியா எப்படி போடணும், ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள்ல உள்ள ஏ போட்டுடுங்க. ஏ போட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும், யானை தும்பிக்கை மாதிரி இந்த மாதிரி அந்த கர்வை இப்படி எடுத்து மேல விடணும். விட்டு மறக்காம புள்ளி வைக்கணும். இதுக்கு பெயர் என்னன்னா இன்ச். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன எழுத்து பார்த்தோம், இக். ரெண்டாவது எழுத்து இங். மூணாவது எழுத்து இச். நாலாவது எழுத்து இது இன்ச். சரியா? இப்போ வந்து அடுத்த எழுத்து பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த எழுத்துக்கு பெயர் என்னன்னா இட். இங்கிலீஷ்ல எல் போடுவீங்க இல்லையா, அந்த எல் போட்டுட்டு மேல ஒரு புள்ளி வச்சிடணும், அவ்வளவுதான். சரிங்களா? இங்கிலீஷ் லெட்டர் எல் போட்டு மேல ஒரு டாட், ஒரு புள்ளி, ஒரு பொட்டு, அதை வச்சுட்டீங்கன்னா இதுக்கு பெயர் என்னது, இட். இதுக்கு பெயர் இட். சரிங்களா? திரும்ப சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம், இக்கு. ரெண்டாவது இங். மூணாவது இச். நாலாவது இஞ்ச். அஞ்சாவது எழுத்து இட். சரியா? ஆறாவது என்ன எழுத்து, இதுக்கு பெயர் இன். நாக்க லைட்டா உங்களோட நாக்கோட நுனி இந்த வாய் மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதுல லைட்டா டச் பண்ணணும், மடக்கி. இன். சரிங்களா? இன். இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சுழி, மறுபடியும் ரெண்டாவது சுழி போடுங்க, மறுபடியும் மூணாவது சுழி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த அந்த லைன், அந்த சுழியை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு மேல ஒரு பொட்டு. இதுக்கு பெயர் என்னது, இன். இதுக்கு பேர் மூணு சுழி இன். எத்தனை சுழி இருக்குதுல, 1 2 3, மூணு சுழி இருக்கு இல்லையா, அதனால மூணு சுழி இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு சுழி, அதுல இருந்து மறுபடியும் ரெண்டாவது ஒரு சுழி, அடுத்த மூணாவது ஒரு சுழி, அதுக்கப்புறம் அந்த லைனை ஹரிசாண்டலா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வெர்டிக்கல் லைன் போட்டு மேல என்ன பண்ணணும், ஒரு புள்ளி வைக்கணும். வச்சீங்கன்னா இதுக்கு பேர் என்னது, இன். சரிங்களா? அந்த நுனி நாக்கு மேல் வாயோட மேல் பக்கத்துல உள் பக்கமா மேல் பக்கத்துல போய் டச் ஆகணும். சரிங்களா? அப்படி மடக்கி சொல்லணும், இன். சரிங்களா? இதுதான் 6 எழுத்துகள், முதல் 6 எழுத்துகள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இக்கு, இக்கு. ரெண்டாவது இங். மூணாவது இச். நாலாவது இஞ்ச். அஞ்சாவது இட். ஆறாவது இன். சரிங்களா? சரி, இப்ப நீங்க என்ன பண்ணணும், என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா, இந்த 6 எழுத்துகள், அதான் இக்குல இருந்து இன்னு வரைக்கும் உள்ள அந்த 6 எழுத்துக்களை உச்சரிப்ப என்ன பண்ணணும், நீங்க 3 டைம்ஸ் என்ன பண்ணணும், கரெக்டா உச்சரிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? பார்த்து 3 டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது ஆன்டி வந்து ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்பேன். அந்த இக்குல இருந்து இன்னு வரைக்கும் உள்ள அந்த 6 எழுத்துகளுக்கான ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்பேன். அதை நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஒர்க் ஷீட்ல அந்த எழுத்துக்களை அழகா எழுதி அனுப்பணும். போட்டோ எழுதிட்டு போட்டோ எடுத்து அனுப்பி வைக்கணும். சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிளாஸ்ல மீதி 6 எழுத்துகள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.